முத்துவேலை கதிரு கார்ல கூட்டிட்டு போறாரு. இத குமார் பாத்துடுறாரு. மனசுக்குள்ள நினைக்கிறாரு, பெரியப்பாவும் கதிரும் எங்க போறாங்கன்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டு குமாரு வண்டியில போறாரு. முத்துவேல் சொல்றாரு, காரை விட்டு இறங்கின உடனே, இதெல்லாம் நம்ம இடம்தான். குமாரு வண்டியை விட்டு இறங்கி முத்துவேலை பார்த்து சொல்றாரு, பெரியப்பா இவங்கிட்ட எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க? கதிரு, எங்க கிட்ட இருந்து பெரியப்பாவை பிரிச்சு சொத்தை ஆட்டைய போடலான்னு பாக்குறியா? நீ உயிரோட இருந்தா தானே இதெல்லாம் நடக்கும்னு கதிரோட சட்டைய குமாரு பிடிக்கிறாரு. முத்துவேலு சண்டைய நிறுத்த ட்ரை பண்றாரு. முத்துவேலை குமாரு தள்ளி விட்டுறாரு. முத்துவேலு விழுந்த இடத்துல கல்லு இருக்கு. தலை அடிபட்டுருது. வலியில துடிக்கிறாரு முத்துவேலு. கதிரு இத கவனிச்சிடுறாரு. சண்டைய நிறுத்திட்டு போன் பண்றாரு. முத்துவேலை பார்த்து மாமா மாமான்னு சொல்றாரு. குமாருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த இடத்த விட்டு ஓடுறாரு வேகமா. கதிரு ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணிருக்காரு. ஆம்புலன்ஸ் வந்துருது. குமாரு வீட்டுல போய் அவங்க அப்பா சக்திவேல் கிட்ட சொல்றாங்க, பெரியப்பாவ கதிரு தள்ளி விட்டுட்டான்ப்பா, பேச்சு மூச்சு இல்லாம இருக்காருப்பா. ஆஸ்பத்திரிக்கு முத்துவேலை கதிரு கூட்டிட்டு வந்திருக்காரு. எமர்ஜென்சி வார்டுல சேர்த்திருக்காங்க. சக்திவேலு போலீஸ கூட்டிட்டு வர்றாரு ஆஸ்பத்திரிக்கு. கதிரை பாக்குறாரு. போலீஸ் கிட்ட சொல்றாரு, எங்க அண்ணனை கொலை பண்ண முயற்சி பண்ணவன் இவன் தான் சார்னு சொல்றாங்க. போலீஸ் கதிரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. நாளை சந்திப்போம்.